ரிவர்ஸ். ஸோ நம்ம ப்ரொஃபஷனல் லெவல் ஆரி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 14 தான் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் 14 என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லீஃப் ஃபில்லிங்கில் வித் லோடிங். போன கிளாஸில் என்ன பார்த்தோம்னா வித்தவுட் லோடிங் பார்த்தோம். இந்த கிளாஸில் வித் லோடிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே எப்படி போகிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எனி டவுட்ஸ் என்ன தோணுதோ அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ நம்ம குரூப்லேருந்து யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 14 வந்து நம்ம வந்து அன்றைக்கி நேற்று கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா லீஃப் ஃபில்லிங்கில் வித்தவுட் லோடிங் பார்த்தோம். இப்போ வந்து வித் லோடிங் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக எப்பயும் போல் நான் வந்து இந்த ஒரு மாதிரி லீஃப் ஷேப் வந்து பேப்பரில் கட் பண்ணி அதை வந்து கிளாத்தில் வச்சு நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மெயினாக என்ன தேவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா பைப்பிங் த்ரெட். இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பக்கத்தில் இருக்க ஹோல்சேல் ஷாப்பில் எல்லாமே கிடைக்கும், ஆரி ஒர்க் கடையிலையும் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இந்த மிஷின் த்ரெட்டில் வாங்குறோம் இல்லையா நம்ம டெய்லரிங் ஷாப், அதுலேயுமே கிடைக்கும். ஸோ அதில் போய் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஷேப்புக்குள்ளேயே நான் ஒரு ஓவல் ஷேப்பாக வரைஞ்சிருக்கேன்ல, அது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ இந்த மாதிரி அளவு வந்து வச்சு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? வச்சு பார்த்துட்டு தெரியுதுங்களா நான் இப்படி வச்சுருக்கிறது உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ உங்களுக்கு எங்கனக்கிட்ட தேவையோ அங்கனக்கிட்ட கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு ஷேப்புக்கும் தேவையான அளவு நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இப்படி நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த ஷேப்பில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபேப்ரிக் க்ளூ நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த இதை வந்து நான் ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் எம்போஸ்டு லுக்காட்டம் தெரியும் உங்களுக்கு. அந்த நீங்கள் த்ரெட்டு ஒர்க் போடுறீங்க இல்லையா, ஸோ அப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். பார்க்கவே ரொம்ப வந்து அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் வந்து டைப் 2 பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, என்னாட்டு அந்த பக்கத்தில் லாக் ஸ்டிச் போடாமல் போடும் இல்லையா, ஸோ அதை வச்சு லாக் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பைப்பிங் த்ரெட்டை ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் நார்மல் மிஷின் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மிஷின் த்ரெட் எப்பயும் போல் நாட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஜிக்ஜாக்லேயே வந்து டைப் 2 நாட் போடாமல் நம்ம எடுத்துருப்போம் இல்லையா, ஸோ அது நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டுக்காக ஓகேங்களா நம்ம வந்து இந்த ஜிக்ஜாக் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படியே கண்டினியூஸாக ஜிக்ஜாக் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஃபேப்ரிக் க்ளூ காய விட்டு நீங்கள் வந்து கொடுங்க. ஓகேங்களா? ஸோ நான் க்ளூ காயாமல் கொடுத்தனால கொஞ்சம் பிசுறாக எனக்கு பிடிக்குது. நீங்கள் வந்து க்ளூ காய விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிசுறு வந்து வராது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஜிக்ஜாக் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டே வந்து வரும். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பைப்பிங் த்ரெட்டை சுற்றி நம்ம வந்து இது கொடுத்து வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி நேருக்கு நேராக கொடுக்காம இப்படி கிராஸாக கொடுக்குறப்ப நமக்கு இன்னும் அது கொஞ்சம் எம்போஸ்டாக வந்து பார்க்குறக்கு தெரியும். இப்போ வந்து நான் சில்க் த்ரெட் டபுள் த்ரெட்டாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ டூலிப் நீடில் நம்பர் 13 வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்படி கீழே நாட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மிட்லேருந்து பாதி மிட்லேருந்து எடுக்கிறேன். ஓகேங்களா? எடுத்துட்டு உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஷார்ப் எட்ஜஸ்க்கு நான் ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போடுறேன். ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இப்படி சாய்வில் வந்து கொண்டு வந்து போட்டிங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்ல எம்போஸ்டும் அழகாகவே தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அடுத்து இதே மாதிரி தான் அந்த கோட்டுக்கு உள்பக்கம் ஒரு குத்து, அகெயின் வெளிப்பக்கமாக ஒரு குத்து. ஓகேங்களா? அதே மாதிரி இழுத்துட்டு வந்து இந்த கோடு இருக்கு இல்லையா, எனக்கு தெரியுதுங்களா, ஸோ இந்த கோட்டுக்கு உள்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, அந்த கோட்டுக்கு வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, அதே மாதிரி இப்படியே கிராஸாக நம்ம கொண்டு போயிட்டே இருக்கிறோம். ஓகேங்களா? நேராக இல்லாமல் கொஞ்சம் கிராஸாக. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஓரளவுக்கு வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த கரெக்டாக இந்த பைப்பிங் த்ரெட்டு மேலே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ண, உடனே எடுத்த உடனே இப்படி கவர் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு நிறைய த்ரெட்டு தெரியும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எப்பயும் போடுற ஸ்டிச்சை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே வரணும். நம்ம பொறுமையாக போட தான் நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து
கவர் ஆகும். ஓகேங்களா? நம்ம எடுத்தோடனே ஃபுல்லாக கவர் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணி போடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், பைப்பிங் த்ரெட்டை வந்து நம்ம எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான். ஓகேங்களா? அப்படியே ரொம்ப கிராஸாக அப்படி நம்ம வர 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 அந்த பைப்பிங் த்ரெட்டு வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி த்ரெட்டை வெளியே எடுத்து இப்படி இழுத்துட்டு போய் இந்த கோட்டுக்கு உள்பக்கமாக ஒரு குத்து, அந்த கோட்டு மேலேயே ஒரு குத்து. ஓகேங்களா? கோட்டுக்கு வெளியே போயிடக்கூடாது, கோட்டு மேலேயே ஒரு குத்து. அகெயின் அதே மாதிரி இழுத்துட்டு வரோம். இழுத்துட்டு வந்து இந்த கோட்டுக்குள்ளே ஒரு குத்து, அகெயின் அந்த கோட்டு மேலேயே ஒரு குத்து. இப்படியே நீங்கள் நல்லா நெருக்கி நெருக்கி போடுவீங்க இல்லையா? ஸோ போடவே வந்து உங்களுக்கு வந்து இந்த பைப்பிங் த்ரெட்டு வந்து கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்க கொஞ்சம் எம்போஸ்டாக இல்லாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? தென் இப்படி ஒரு குத்து, அந்த கோட்டு மேலே ஒரு குத்து. இதே ப்ராசஸ் தான் நீங்கள் அப்படியே ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே வரணும். பட் ஒரே ஒரு விஷயம், நேருக்கு நேராக போடக்கூடாது. கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கிராஸாக அப்படி வந்து வரணும். ஓகேங்களா? ஸோ அந்த கோட்டுக்கு உள்ளே ஒரு குத்து, அந்த கோட்டு மேலே ஒரு குத்து. இதே மாதிரி தான். ஸோ நான் பாதி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்படியே நம்ம வந்து இப்படியே போட்டுக்கிட்டே வந்து வர்றோம். ஸோ இது வந்து என்ன ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டபுள் சைட் லாக் ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்டிச் தான் இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்களேன், கொஞ்சம் எம்போஸ்டாக வந்து தெரியுதுங்களா உங்களுக்கு? பட் வீடியோவில் வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியாது. ஸோ இதே ஸ்டிச்சை நம்ம அகெயின் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த கோடு இருக்குது இல்லைங்களா? கோடு உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ அந்த கோட்டுக்கு உள்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, தென் கோட்டுக்கு வெளிப்பக்கமாக போட்டக்கூடாது. ஓகேங்களா? அந்த கோட்டு மேலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த லாக் ஸ்டிச் என்னென்னா, நம்ம செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா? ஸோ அதவே குட்டியாக போடுறோம். ஓகேங்களா? இதே மாதிரி அகைன் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே நம்ம இருக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், இந்த இதாக வந்து பார்த்திங்கன்னா வித் லோடிங். ஓகேங்களா? நான் வந்து இப்போ வீடியோவில் பார்க்குறக்கு உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா தான் அது வந்து எவ்வளோ எம்போஸ்டாக அழகாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் எண்ணாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து அவுட்லைனுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இதே கலரில் குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போடுங்க. ஓகேங்களா? இதே சில்க் த்ரெட்லேன்னு ரொம்ப குட்டி குட்டியாக போடுங்க. ஸோ அது போட்டு எனக்கு போட்டு பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு லுக் வைஸ் பார்க்க செம்மையாக இருக்கும். ஸோ ஸ்டிச்சஸ் மாறாமல் எங்கெங்கன்னா ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும் அங்கெல்லாம் கரெக்டாக கொடுத்து கரெக்டாக போடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் யாருக்காச்சும் இதே மாதிரி ஆரி ஒர்க் வீட்டிலேருந்தே கற்றுக்கணும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் இருக்க என்னுடைய நம்பருக்கு வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸ்ன்னு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஆரி ஒர்க் சம்மந்தமான டீட்டெயில்ஸை சொல்கிறேன். ஓகேங்களா? இது வந்து ஃப்ரீ கிளாஸ் தான். இதுக்கு வந்து எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அண்ட் மெட்டீரியல் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஃப்ரீ கிளாஸ் மட்டும்தான். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க குரூப் லிங்க் கீழே இருக்குது. ஸோ குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அப்படியே வர வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்களேன், பார்க்கவே எவ்வளோ ஒரு லுக் வைஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி பைப்பிங் த்ரெட் இடையில வச்சு நீங்களே எனக்கு ஒர்க்கை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பானி ஒர்க் இல்லை வாட்டர் ஃபில்லிங் சொல்லுவாங்களே, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.